தமிழ்நாட்டில் ஒரு அழகான கிராமமான செங்குளத்தில் பசுமையான இயற்கை காட்சிகள், பசுமையான மரங்கள், அப்படியே அந்த கிராமம் பார்க்கவே செல்வ செழிப்பாக இருக்கும். அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களும் சொல்லப்போனால் 90% மக்கள் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்க மணிகண்டன் அப்படின்ற ஒரு ஆள் மட்டும் வேலை செய்யவே அவனுக்கு பிடிக்காது. வேலையில் அவனுக்கு எந்தவித ஆர்வமுமே இருக்காது. சும்மா உட்கார்ந்த இடத்துலையே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். சின்ன வேலை செஞ்சு பெருசாக சம்பாதிக்கணும்னு நினைப்பான். உழைப்பால் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கூட அவனுக்கு வந்தது கிடையாது. மணிகண்டன் ஒரு சோம்பேறியான நபன். மணிகண்டன் டெய்லியுமே காலையில் எந்திரிச்சு கிராமத்தை அப்படியே சுற்றுவான். மற்றவங்க வேலை செய்கிறப்போ, ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, இப்படி பண்ணாதான் சம்பாதிக்க முடியுமா, நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு ஏதாவது பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு நண்பன் இருக்கான். அவனோட பேர் குமரேசன். அவன் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். காலையிலேயே எழுந்து வயலுக்கு போய் நாளெல்லாம் வயலில் வேலை செஞ்சு இரவு நேரும்போது வீட்டுக்கு வருவான். அவன் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தான். ஒரு நாள் மணிகண்டன் குணசேகரங்கிட்ட சொல்கிறான், டேய், நீ தினமும் வயலுக்கு போய் என்ன வேலை செய்கிற, எவ்வளோ சம்பளம் கிடைக்குது உனக்கு அப்படின்னு கேட்டான். குமரேசன் சிரிச்சுட்டே சொல்கிறான், நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, வயிறு நிறைய சாப்பிட உணவும் கிடச்சிருக்கு, அப்புறம் நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை, வாழ்க்கையில் நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இதை விட என்ன வேணும், பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் யோசி, சும்மாவே உட்காந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது, சின்னதாக ஒரு வேலை செஞ்சு கோடிக்கணக்காக எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசி, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே குமரேசன் சொல்கிறான், உழைப்பில்லாமல் வாழ்க்கையே இல்லை, உழைச்சா மட்டும்தான் நம்மளால் நல்ல வாழ்க்கையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மணிகண்டன் வந்து அதெல்லாம் காதலையே வாங்கலை. ஒரு மோசடி கும்பல்கிட்ட மாட்டி பணத்துக்காக ஆசைப்பட்டு தன்னோட எல்லா பணத்தையுமே அவன் வந்து இழந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் தானாகவே வந்து அவன் நண்பன்கிட்ட வந்து, நான் உன்னோட காட்டிலேயே வேலை பார்க்குறேன், எனக்கு நீ விவசாயம் சொல்லிக் கொடுன்னு சொல்கிறான். 2 பேருமே வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் நல்லா விவசாயி ஆகி நல்லா சம்பாதிக்கிறான்.